தியானிக்க ஆரம்பித்த பகுதி வந்து லவோடீசியா அப்படின்ற சர்ச்சுக்கு ஆண்டவர் கொடுத்த அன்பின் ஆலோசனைகள். இந்த லவோடீசியன் சர்ச் வந்து ஆண்டவரை வந்து மறந்து அல்லது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ரொம்ப ரெச்சடான ஒரு சிச்சுவேஷனில், ஒரு பேட் சிச்சுவேஷனில் இந்த சர்ச் இருந்துச்சு. ஆனால் அந்த சர்ச் மேலே ஆண்டவர் வைத்த அன்பினால் அந்த மெஸ்ஸப்பான சிச்சுவேஷனை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதை டஸ்ட்பினில் போட்டுட்டு ஜீசஸ் டிடன்ட் கோ ஃபார்வர்ட். அதுக்கு பதிலாக நின்று ஆலோசனை கொடுத்தாரு. நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய காரியங்கள் மெஸ்டப் ஆகிடும். சில வேளையில் வந்து அந்த மெஸ்ஸப்புக்கு வந்து அந்த அவ்வளோ தூரம் ரெச்சடாக மாறுறதுக்கு, மோசமான நிலைமைக்கு நம்ம லைஃப் மாறுறதுக்கு சில வேளை நாமளே காரணமாக இருப்போம். நம்முடைய பேட் டெசிஷன்ஸ், நம்முடைய பேட் அவுட்லுக், இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப மோசமான இடத்துக்கு கொண்டு போயிருக்கோம். சில வேளையில் வந்து அதர்ஸ் கூட பிளேட் அ ரோல். மற்றவங்க வந்து சில பேர் நம்ம லைஃப்பில் வந்து சில ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க ரொம்ப மெஸ்அப் பண்ணியிருப்பாங்க, நம்ம லைஃப்பை ரொம்ப ஹர்ட் பண்ணி நம்மளை ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருப்பாங்க. ரொம்ப வருஷம் ஆனால் கூட அதை மறக்க முடியாத லெவலில் ரொம்ப டீப் வூண்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சில வேளையில் எப்படி இப்படி வூண்டானோன்னு நமக்கே தெரியல. எப்படி இந்த சிச்சுவேஷன் நம்ம மாட்டினோன்னு நம்ம எவ்வளோ யோசித்து பார்த்தா கூட நம்மளால் வந்து we are not able to understand and assess. இதனுடைய காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ உட்காந்து ரிசர்ச் பண்ணால் கூட அதை கண்டுபிடிக்கவே முடியாமல் போயிடலாம். Why am I in this situation? How in the world did I get in this place? இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன், எப்படி இது நான் என் லைஃப்பில் இது நடந்துச்சு, அப்படிலாம் நிறைய questions இருக்கும். பட் one thing we know for sure, we are wounded. We are in a very bad shape. அன்றைக்கு அந்த லவோடீசியா அப்படின்ற சிட்டியில் வந்து they wanted water. அதனால் ஹாட் ஸ்ப்ரிங்லேருந்து வாட்டர் எடுத்தாங்க, கோல்டு ஸ்ப்ரிங்லேருந்து வாட்டர் எடுத்தாங்க. பட் அல்டிமேட்டாக அந்த வாட்டர் வந்து சேரும்போது though the intention was good, the outcome was very bad. தண்ணி வேணுன்றது நல்ல இன்டென்ஷன் தான், பட் அது கையில் வந்து சேரும்போது டோட்டலாக ஒரு பேட் வாட்டராக மாறிடுச்சு. அது குடிக்கவே முடியல, அந்த மாதிரி மாறிடுச்சு. நிறைய லைஃப்பில் வந்து இந்த மாதிரி சில குட் இன்டென்ஷன்ஸோடு நம்ம செஞ்ச காரியம் கூட டோட்டல் மெஸ்டப் ஆகிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், வாந்தி பண்ணி போடுற மாதிரி இருக்குது, நீ உன் லைஃப்பை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, உன்னை யூஸ் பண்ணுறதுக்கு அட்வான்டேஜஸாக ஒன்றுமே இல்லை, என்னையும் நீ கூட சேர்க்காம வெளியே விட்டுட்ட. பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன் லவோடீசியன் சர்ச் செட் we don't need God anymore. நிறைய வேளை நம்ம ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான லைஃப்குள்ளே போயிட்டோம்னா, நம்ம லைஃப் வந்து ரொம்ப பின்மாற்றத்துக்கு போயிடுச்சுன்னா, சம்டைம்ஸ் we put all the blame on God and we say get out of my life, I don't want God anymore in my life. கரெக்டா? That's how we end up. கடவுள் எங்கே போனார், கடவுள் எங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாரா, என்ன பண்ணார், அவர் என்ன குருடா போயிட்டாரா, அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு லவ்ன்றதே கிடையாதா, எனக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி கொடுக்கணும்னு இம்மீடியட்டாக we put the scapegoat, you know, we make God the scapegoat. அவரை தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி we throw him out. Here is Jesus outside. வீட்டுக்கு வெளியே நின்று கதவை தட்டிகிட்டு இருக்காரு. பட் ரொம்ப பியூட்டிஃபுல் என்னன்னு சொன்னால், நீ அவரை வேணான்னு வெளியே துரத்திட்டா கூட அவர் திரும்ப வந்து தட்டுவார். அவருடைய லவ்வை வந்து நீ வந்து யாருடைய லவ்வோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அந்த இளைய குமாரன் வந்து ஆஸ்தியெல்லாம் எடுத்து அப்பாட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு உரிமையெல்லாம் பேசிட்டு இவ்வளோ ஞானமாக காசை வாங்கிட்டு தூரதேசத்துக்கு போயிட்டான். அப்பா வேணான்னே போயிட்டான். போனவன் மொத்த காசையும் நாசம் பண்ணி வெறுங்கையாக திரும்ப வர்றான். அவனுக்காக யாருமே வெயிட் பண்ணல வீட்டில், அப்பா மட்டும் வெயிட் பண்ணார். எதுக்கு வெயிட் பண்ணியிருப்பார்? அவன் ஏதாவது நல்லது கொண்டு வர போகிறானா? அவனுக்கு தெரியும் இவன் நாசமாகிட்டு வர்றான்னு தெரியும். பட் அவர் மட்டும் வெயிட் பண்ணார். அர்த்தம் என்ன தெரியுமா? உன் லைஃப் எவ்வளோ மெஸ்டப் ஆனால் கூட எல்லாருமே உன்னை வேணாம் அப்படின்னு உன்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லாமல் உன்னை தூக்கி போட்டாலும், நீயே வந்து சில தடவை உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனம் இல்லாமல் நீயே நொந்து போனால் கூட அவர் மட்டும் நின்று தட்டிக்கிட்டே இருப்பார். He just keeps knocking. You know what, I want to give you a life. I'm still the same. நீ மாறிட்டப்பா, நான் மாறல, அப்படியே இருக்கேன் நான். I'm waiting for you. I'm just waiting for you to open the door. நீ வந்து கதவை எப்போ திறப்ப அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு.
அந்த அன்பு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன்னா இவன் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறான். எந்த யூஸும் கிடையாது, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. வெளியும் வேணான்னு சொல்லி துரத்திட்டான். சரி போப்பா நீ வேணான்னு சொல்லிட்டேன்னு கோச்சிக்கிட்டு இயேசு போல திருப்பிட்டு நிற்கின்னு தட்டிக்கிட்டே இருக்காரு. திருப்பி தட்டிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் கூட தட்டுறாரு வந்து. நீ நிறைய பழி அவர் மேல் நீ போட்டிருக்கலாம். கடவுள் தான் இப்படி செஞ்சார் என் லைஃப்பில், கடவுள் எங்கே போனார், அவர் ரொம்ப மோசமானவர், அவர் இறக்கமே கிடையாது, அவர் கண்ணே இல்லை அவருக்கு, அப்படிலாம் நீ என்னென்னமோ வார்த்தைலாம் சொல்லி அவர் ரொம்ப திட்டிருக்கலாம். நீ நிறைய வேளையில் அவருடைய மர்சி அண்ட் கிரேஸ் எல்லாம் நீ வந்து வேண்டான்னு தூக்கி போட்டு நீ போயிருக்கலாம். அவரை பற்றி மோசமான வார்த்தைகள் பேசியிருக்கலாம். நீ வந்து உன்னதான் நல்லவன், என்னை போல நல்லவன் யாருமே இல்லை, ஆனால் கடவுள் ரொம்ப மோசமானவர், நீ அவரை தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் அவர் வந்து தட்டிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு தெரப்பியான்னு தட்டுவார். இன்ஃபேக்ட் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன்ட்டு வந்து கவுன்சில் பண்றாரு. அவர் சொல்றாரு, நான் ஏன் உன்னை கடிஞ்சுக்கிறேன் தெரியுமா, ஏன் ஆனஸ்டா என் ஒப்பீனியன் சொன்னேன் தெரியுமா, பிகாஸ் ஐ லவ் யூ, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவரை மறந்த போது கூட அவர் நம்மை தேடி வருகிற ஒரு அன்புள்ள தேவன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இதுதான் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு மாலையில் கூட ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிறார். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைக்கிறவர். நாம மறந்தா கூட அவர் மறக்கவே மாட்டார். நம்ம வேணான்னு சொன்னா கூட நம்மளை வேணும்னு சொல்லுவார். நம்ம துரத்தினா கூட திரும்ப வருவார். நம்ம வெளியே அனுப்பிட்டா கூட வாசல்லே நின்று தட்டுவார். அவரோட அன்பு அளவிட முடியாத அன்பு. ஆமேன். இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு லவோதிக்கேயா சபைட்ட வந்து ஆண்டவர் கவுன்சில் பண்ணுறாரு. அவர் கவுன்சில் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப பரிதபிக்கப்பட்டவன், நீ ரொம்ப தரித்திரனாக இருக்கிற, ஆனால் வந்து நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன், நீ வந்து என்கிட்ட கோல்டு வாங்கிக்கோ, நீ வந்து தங்கத்தை என்கிட்ட வாங்கிக்கோ, நீ ஐஸ்வர்யமாயிடுவ அப்படின்றார். இன்னைக்கு காலையில் நம்ம இதை ஆரம்பித்தோம். நம்ம சொன்னோம், அந்த கோல்டுன்றது என்ன, விலையேற பெற்ற இயேசு கொடுக்கிற இந்த தங்கம் என்னது அப்படின்னு நம்ம கவனித்தோம். அப்போ முதலாவது நம்ம சொன்னோம், நம்முடைய ஆண்டவர் கொடுக்குற தங்கம் வந்து என்னன்னு சொன்னால், மை ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட் which is more precious than gold. பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்ற அவருடைய மீட்பு, அவர் கொடுக்கிற விடுதலை இன்றைக்கு காலையில் கவனித்தோம். ரெண்டாவது கவனித்தோம், மை ஃபெய்த் ஆன் கிரைஸ்ட் இஸ் precious than gold. அவர் மேல் நான் வைத்திருக்கும் விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று கவனித்தோம். We are going to do the third one today. If you want, you can write down, my fruit for Christ is precious than gold. இயேசுவுக்காக நான் கொடுக்கும் கனி, நான் கொண்டு வரும் கனி, my fruit for Christ is more precious than gold. இயேசுவுக்காக நான் கொண்டு வரும் பலன் அல்லது கனி, பலன், my fruit for Christ
is precious than gold. How do you understand this? இதை எப்படி புரிந்து கொள்வது? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், Proverbs chapter 8 and verse 19. அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? My fruit is better than gold, even pure gold, and my yield is better than choicest silver. பொன்னையும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன், நான் கொண்டு வர்ற பலன் வந்து மை ஃப்ரூட், அது வந்து ரொம்ப நல்லது. இது யார் பேசுகிறா அப்படின்னா பர்சானிஃபை பண்ணி வந்து விஸ்டம் பேசுது. விஸ்டம் சொல்லுது, விஸ்டம் உடைய ஃப்ரூட் வந்து இட் இஸ் ஃபார் ப்ரெஷியஸ் தென் கோல்ட் அண்ட் சில்வர். நான் இதுக்குள்ள ரொம்ப டீப்பாக போகிறோம்ல, பட் ஐ வாண்ட் டு டிரைவ் ஹோம் டு த ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். விஸ்டமுக்கு ஒரு ஃப்ரூட் இருக்கு, அந்த ஃப்ரூட் வந்து பயங்கர ப்ரெஷியஸ். வாட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் விஸ்டம்? ஒரு மனுஷனுக்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்குன்னா அது எப்படி வெளிப்படும் அப்படின்னா நிறைய காரியங்கள். அஃப்கோர்ஸ், ஆனால் ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், Proverbs chapter 11 and verse 30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஞானத்தின் கனி, ஞானத்தின் பலன் வந்து பொன்னை பார்க்கிலும் ரொம்ப விலையேற பெற்றது. இந்த ஞானம் உள்ளவன் யார் அப்படின்னா அவன் என்ன பலனை கொண்டு வருவான் அப்படின்னு கேட்டா, anybody who is wise, the Bible says he will win souls. அவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவான். What is more precious than gold? ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட கோல்டை வாங்கிக்கொன்றார். என்ன கோல்டுன்னு கேட்டா ஞானம்தான்ப்பா. எல்லாத்த பார்க்கலாம் ஞானம்தான் ரொம்ப சிறந்தது, அதை நான் உனக்கு தரேன் அப்படின்றார். தட் இஸ் கோல்ட், மோர் ப்ரெஷியஸ் தென் கோல்ட். அதனால தான் சாலமோன் வந்து எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரோன்னு கேட்டான். ஆண்டவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. அவன் கேட்காத பொண்ணு வெள்ளி, அவன் கேட்காத எல்லாத்தையுமே வந்து சும்மா ஒரு அடிஷ்னலாக கொடுத்தாரு, சும்மா அது ஃப்ரீபி மாதிரி கொடுத்தாரு. மற்றபடி அவனுக்கு கிடைச்ச பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்து விஸ்டம். ஆனால் விஸ்டம் இருக்கிறவங்க எப்படி அதை காமிப்பாங்க அப்படின்னா, பீப்புள் ஆர் ரியலி வைஸ், தே வில் ஆக்சுவலி சேவ் சோல்ஸ். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவாங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இந்த ஞானத்தின் ஆவி இருந்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். The spirit of wisdom and the spirit of counsel. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசுவின் மேல் இருந்த இந்த ஞானம் எப்படிப்பட்டது பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். Jesus was filled with that wisdom that was precious than gold. இயேசு வந்து பொன்னை பார்க்கலும் விலையேற பெற்ற அந்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். அந்த ஞானம் அவருக்கு இருந்ததுனால அவருடைய லைஃப்ல வந்து ஒரு சிங்குலர் கோல் வச்சிருந்தார். ஒரே ஒரு சிங்குலர் கோல் அவர் லைஃப்ல என்னன்னு சொன்னா, ஐ ஹாவ் டு சேவ் சோல்ஸ். நான் வந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். 1 தீமோத்தேயு 1:15 இந்த பர்பஸ் வந்து ரொம்ப கிளியரா வந்து பிக்சர் பண்ணுது. 1 Timothy chapter 1 and verse 15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அதுல பிரதான பாவி நான். என்ன கூட இயேசு தான் பர்சனலா மீட் பண்ணி என்ன கூட சேவ் பண்ணிட்டார் அவரு அப்படின்னு சொல்றார் பவுல். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஞானத்தின் ஆவி இருக்கு. If somebody is filled with wisdom which is more precious than gold,
அந்த விஸ்டம் அவங்களுக்குள்ள இருக்குன்னா ஒரு ஃப்ரூட் வெளியே வரும். அந்த ஃப்ரூட் என்னன்னு கேட்டா வின்னிங் சோல்ஸ், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது, ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது. இயேசுவுக்குள்ள இந்த ஞானத்தின் ஆவி இருந்தது. இந்த ஞானம் இருந்ததுனால அவருடைய லைஃப்ல அவுட்கம், ஃப்ரூட், அவருடைய லைஃப்ல உள்ள ப்ரொடியூஸ் என்னன்னு கேட்டா பாவிகளை ரட்சிக்கிறதுல மிக கவனமாக இயேசு இருந்தார். இன்றைக்கு மாலையில நீ உண்மையாக லார்ட் ஜீசஸ், ஐ வாண்ட் யுவர் கோல்ட், கிவ் மீ யுவர் கோல்ட் லார்ட் அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, ஓகே ஐல் கிவ் யூ மை விஸ்டம். ஞானமாகிய உலகம் கொடுக்க முடியாத விலையேற பெற்ற தங்கத்தை போல உள்ள பொக்கிஷமாகிய ஞானத்தை நான் உனக்கு தர்றேன். ஆனால் நீ வைஸா இருந்தா யூ வில் சேவ் சோல்ஸ் and the wisdom will lead you to save souls. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் கிருபையினால இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வந்து இதுவரைக்கும் ஏலகிரிக்கு இதுவரைக்கும் எங்கள் ஏசிய ஹிஸ்ட்ரியிலே இவ்வளோ பேரை நாங்கள் கூட்டி சேர்த்ததில்லை. இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து சேர்ந்துருக்குன்னு 200 பேருக்கு மேலே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. வர முடியல அவங்களால. பிகாஸ் அகாமடேஷன் இல்லை, நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை. ஸோ we had to drop off a lot of people who couldn't come. அதில் சில பேர் வந்து எக்ஸாம்ஸ்னால வர முடியாமல் போயிட்டாங்கன்னா பெரிய கூட்டம் மக்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் கூட்டிட்டீங்க. இன்னும் இந்த மெசேஜஸை வந்து ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக்லேருந்து எல்லாம் எடிட் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுவோம். நிறைய ஆயிரக்கணக்கான பேர் அதை பார்க்க போகிறாங்க. many young people are going to watch. I praise God for all this. இந்த டெக்னாலஜிக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். பட் இத்தனை ஆயிரம் பிள்ளைங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேம்புக்கு வந்துட்டு, ஆண்டவரே நான் வந்து உலகம் கொடுக்கறதெல்லாம் ஐஸ்வர்யம் இல்லை நான் நம்புகிறேன், அதெல்லாம் வந்து பொண்ணுன்னு நான் நினைக்கல. இந்த லவோடிசியன் சர்ச் வந்து ஏமாந்து நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், நான் திரவிய சம்பன்னன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ரெச்சடா புவராக இருந்தது போல நான் இருக்க விரும்பல, உங்களுடைய கோல்டை நான் வாங்க விரும்புகிறேன். இயேசு சொன்னார் இல்லையா, என்னிடத்துல தங்கத்தை வாங்கிக்கோ, buy gold from me சொன்னார்ல. அந்த கோல்டுன்ற விஸ்டமை நான் கேட்குற ஆண்டவரே நீ கேட்கும்போது ஆண்டவர் கேட்பார், அந்த விஸ்டம் வச்சு நீ என்ன பண்ண போற? What are you going to do with wisdom? நீ கேட்குற ஞானம் எதுக்காக அப்படின்னு கேட்பார். நம்ம நிறைய வேளை என்ன அஜெண்டாவில் இருக்கோம்னா, எனக்கு ஞானம் கிடைச்சதுன்னா நிறைய படிப்பேன், ஞானம் கிடைச்சதுன்னா நான் வந்து நிறைய டிகிரிஸ் வாங்குவேன், ஞானம் கிடைச்சதுன்னா இன்னும் பெட்டரான ஒரு ஜாபுக்கு நான் போயிடுவேன், ஞானம் கிடைச்சா இன்னும் நான் பணம் சேர்ப்பேன், இன்னும் பணம் சம்பாதிப்பேன். ஆண்டவர் சொல்வாரு, he who is wise will win souls. உண்மையான ஞானம் உள்ளவன் யார் என்றா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவான். அதற்கு இயேசுவே முன்னோடியா இருந்தார். ஞானத்தின் ஆவியும் அறிவை உணர்த்தும் ஆவியும் இயேசுவின் மேல் இருந்தது. அதோட விளைவு என்னன்னு கேட்டா பாவிகளை ரட்சிக்கிறதுக்குனே அவர் வந்தார். ஆத்தும ஆதாயம் செய்வதை தவிர நம்ம வாழ்க்கையில பெரிய கோல்டு அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்ஃபேக்ட் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொன்னா, என்டையர் வேர்ல்ட், அந்த முழு குளோப் இருக்குல்ல, இன்னைக்கு அதுக்கு தானே உலகமே சண்டை போடுது. எனக்கு இந்த லேண்டு வேணும், எனக்கு அந்த லேண்டு வேணும், இந்த கண்ட்ரி வேணும்னு அனெக்ஸ் பண்ணுறாங்கல்ல. சைனா வந்து சவுத் சைனா சீல கண்ட்ரிஸ் எல்லாம் தாம் பக்கம் திருப்பணும்னு நினைக்குது. பாகிஸ்தான் வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் லேண்ட் எடுக்கணும்னு நினைக்குது. ரஷ்யா வந்து இன்னைக்கு பயங்கரமாக யுக்ரைனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து என்ன வேணும், யுக்ரைன் தனக்கு வேணும்னு சொல்லி சண்டை போடுது. அமெரிக்கா வந்து கிரீன்லேண்ட் தனக்கு வேணும்னு இப்போ பேசுகிறாங்க. எல்லாருமே வந்து லேண்ட் வேணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க லேண்ட் ரொம்ப ப்ரெஷியஸ்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகம் முழுசுமே ஒருத்தர் தாம் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. இன் அதர் வேர்ட்ஸ், ஒரு தராசில் வந்து அவன் சம்பாதிச்ச அந்த முழு உலகம் 100% ஆஃப் லேண்ட், கோல்டு, சில்வர், அதில் ஆயில் எல்லாத்தையுமே அவன் மொத்தமாக வெல்த் எல்லாம் சேர்த்து தராசில் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரே ஒரு உயிருள்ள குழந்தைய இன்னொரு பக்கம் தராசில் வச்சு ஆண்டு சொல்கிற எது வெயிட்டாக இருக்கும்னா உலகம் இல்லை, அந்த ஒரு ஆத்துமா தான். That one soul will be much more valuable. ஞானம் உள்ளவன் யாருன்னா உலகத்தை சம்பாதிக்கிறவன் இல்ல, உலகத்தை விட எது ப்ரெஷியஸா இருக்குன்னா லைஃப், சோல், ஆத்துமாவை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும், நான் நிறைய சோல்ஸ் ஆண்டவருக்காக நான் வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் வைஸ் பீப்புள். தம்பி தங்கச்சி, நாம இந்த கேம்புக்கு வர்றோம். And sometimes this camp can become such a selfish endeavor.
என்னன்னு சொன்னா, நான் வந்து ரிஃப்ரெஷ் ஆயிட்டேன், நான் வந்து செட்ரைட் ஆயிட்டேன், நான் வந்து ஹீல் ஆயிட்டேன், நான் வந்து ஆண்டவர்கிட்ட திரும்ப வந்துட்டேன், நான் வந்து ரினியூ ஆயிட்டேன், நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டேன். ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். பிரைஸ் காட் ஃபார் தட். பட் திஸ் கேம்ப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் யூ. இன்ஃபேக்ட் நான் சில பேர் இன்னைக்கு நான் இந்த 2-3 நாளாக நம்ம இங்கே இருக்கிறோம், நிறைய பேர் நான் வழியில் மீட் பண்ணுறேன், பேசுகிறேன். இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சில பேர். நோ அங்கிள், இட்ஸ் 4th டைம், it's 5th time. And when I see some teenagers inga, you're just 15, 16, 17, I think you'll be here for another 10 years. இன்னும் அடுத்த 10 கேம்ப் கூட நீங்க வருவீங்க. I welcome you. It's nice to come to a camp. But இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்ய போறோம்? Are we just going to feed ourselves? நாம் நமக்கே ஃபீட் பண்ணிக்கிட்டு, நம்மையே நம்ம திருப்திப்படுத்திட்டு, நம்மளே என்ஜாய் பண்ணிக்கிட்டு, நம்மளே டான்ஸ் ஆடிக்கிட்டு, நம்மளே ஆர்ப்பரிச்சுக்கிட்டு, நம்மளே ஆடி பாடிக்கிட்டு அப்படியே வந்தபடி அப்படியே போயிட போகிறோமா? ஜீசஸ் சேயிங், பை கோல்ட் ஃப்ரம் மீ. என்கிட்ட கோல்டு வாங்க. என்ன ஆண்டவரே கோல்டு கொடுக்குறீங்க? என் கோல்டு வந்து இஸ் விஸ்டம், ப்ரெஷியஸ் தேன் ஆல் த கோல்டு. அந்த விஸ்டம் வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வின் சோல்ஸ். இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்ககிட்ட ஒவ்வொருத்தையும் இன்றைக்கு இம்ப்ரிண்ட் பண்ணணும்னு ஆண்டவர் என் மனதில், the Lord led me to do this. Every single child in this tent, ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு சோல் வின்னராக மாறணும். ஒவ்வொருத்தரும், each one save one. That could be a great agenda for Yeligiri camp. Each one save one. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை அல்ல, ஒரே ஒரு ஆத்துமாவை நீங்க ஆதாயப்படுத்திட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த டென்ட் வந்து டபுளா இருக்கும். Each one. Each one. இந்த ஞானமாகிய விலையேற பெற்ற பொண்ணு ஆண்டவர் நமக்கு தரணும். இன்ஃபேக்ட் ஜீசஸ் நமக்காக முன்னால் ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் போட்டு போயிருக்காரு. பைபிள் சொல்லுது, அவரை பின்பற்றி வரும்படி நமக்காக அடிச்சுவடுகளை பின் வைத்து போனார். அப்போ இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், 33 years வாழ்ந்தார், அதுக்கப்புறமா பரமேறி போயிட்டார். என்ன சாதிச்சார் அப்படின்னு கேட்டால், he never got married, he never built a he never bought a property, he never made one international trip. இயேசு வந்து கல்யாணம் பண்ணலை, பிள்ளை பெற்றுக்கல, ஃபேமிலி ரைஸ் பண்ணல, அவர் வந்து ஒரு வீடு வாங்கலை, ஒரு முறை கூட வெளிநாட்டு பயணத்துக்கு போகல, அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கல, பேங்க் பேலன்ஸ் அவர் வச்சுக்கல. இன்ஃபேக்ட் தனக்கு போட்டிருந்த கடைசி ட்ரெஸ்ஸை கூட உருவிட்டாங்க, அதை சீட்டு போட்டு அந்த சோல்ஜர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவர் கிராஸில் வந்து தொங்கும்போது he was fully naked. அவர் முழு நிர்வாணமாக அவர் வந்து சிலுவையில் தொங்கினார். he had nothing. அவர் சொல்லுகிறார், அந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவன் தேடுறது ஒன்றுமே இல்லைன்னாரு. எவ்ரிதிங் he gave away. ஆனால் அவர் ஒன்றை மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டார். He was not happy because he had a family. He was not happy because he had a home. He was not happy because he had gadgets. He was not happy because he saved something in the world. He bought something in the world. எதுவுமே அவர் சந்தோஷம் கொடுக்கவே இல்லை. Almost everything he experienced and had was free. அவர் கடைசியாக ஒரு முறை பவனிக்கு வந்தார். அந்த பவனியில் கூட அந்த கழுதை மேலே உட்காந்துட்டு வந்தார்ல, கழுதை குட்டியின் மேலே வந்தார்ல, அது கூட இரவல் வாங்கினது தான். தனக்குன்னு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியோ ஒரு பொருளையோ இயேசு தனக்குன்னு வச்சுக்கவே இல்லை. 33 years வாழ்ந்தாரு. he died a gruesome death and went to heaven. அவர் சம்பாதிச்சது, இந்த உலகத்தில் சம்பாதிச்சதுன்னு ஒன்று தான் பைபிளில் இருக்கு. என்ன தெரியுமா? only thing he earned in the world. come with me now to Isaiah 53 and verse 11. ஏசாயா 53 அதிகாரம் 11 வசனம் வாசித்தீங்கன்னா அவர் என்ன சம்பாதிச்சார்னு அங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது என்னன்னா, நான் சிலுவையில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து மரிச்சேன்,
என் ரத்தத்தை எல்லாம் நான் சிந்த விட்டு மறிச்சேன். கையில் ஓட்ட, காலில் ஓட்ட, இடுப்பில் வந்து குத்துறான். வந்து செத்து போன இயேசு வந்து குத்தி உள்ளே இருக்கிற தண்ணி, உள்ளே இருக்கிற கடைசியாக இருக்கிற ரத்தம் எல்லாத்தையும் வடிச்சிட்டான், மொத்தமாக எடுத்துட்டான். தலை பார்த்தா ஃபுல்லாக க்ரௌன் ஆஃப் தார்ன்ஸ், முதுகு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்ன் இன்டு பீசஸ். ஒரு ப்ளவுட் லேண்ட், ஒரு உழப்பட்ட நிலம் போல முதுக பிச்சை எடுத்துட்டாங்க. வேதம் சொல்லுது, அவரை பார்க்கும்போது நாம் அவரை வந்து விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. And we turned our faces from him. அவற்றது முகத்தை அப்படியே திருப்பிட்டோமா. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேடு அடைஞ்சிருந்தார். தாடி முடியெல்லாம் அப்படியே பிச்சை எடுத்திருக்கான். Just imagine that. அவருக்கு பியூட்டின்னு ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஸ்டேட்ல வந்து அவர் மரிச்சார். இவ்வளோ வருத்தப்பட்டார். அவருடைய இருதயத்தின் வேதனையை வந்து வர்ணிக்க முடியல. வேதம் சொல்லுது, அவர் வந்து ப்ரேயர் பண்ணாராம். அந்த லாஸ்ட் நைட் வந்து அவர் கெத்செமனே தோட்டத்தில் ப்ரேயர் பண்ணும்போது அவர் ஆத்துமால எவ்வளவு பேர்டன் இருந்துச்சுன்னா, அவர் ப்ரேயர் பண்ண அவருடைய ஸ்வெட் கிளாண்ட்ஸ் எல்லாம் வெடிச்சிருச்சான். அப்படியே எவ்ரி கிளாண்ட், வேர்வையின் நாளங்கள் எல்லாம் வெடிச்சுட்டு உள்ளேருந்து ரத்தம் வந்துச்சான். blood came out of it. அந்த அளவுக்கு வேதனைப்பட்டார். அவர் லைஃப்ல வந்து உலகத்தின் பாவமெல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ரொம்ப வேதனைப்பட்டார். அவர் கதறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே. if only it is your will Lord, please take away this cup. என்னால் இதை சுமக்க முடியல, என்னால் இந்த வேதனையை தாங்க முடியலன்னு கதறினார். ஆனால் வேதம் சொல்லுது, இவ்வளவு ஆத்துமாவில் வருத்தப்பட்டுட்டு அந்த வருத்தத்துக்கு ஒரு பலன், ஒரு ரிவார்ட் அல்லது ஒரு லேபர் ஆஃப் திஸ் சோல். அவர் சொல்ல, he shall see the labor of his soul. இவ்வளோ நான் கஷ்டப்பட்ட ஆத்துமாவில் வருத்தப்பட்ட, அதுக்கு ஒரு சம்பளம் கிடைச்சது. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன சம்பளம் கிடைச்சது அப்படின்னா, அடுத்த லைன் வாசிங்க. இட் says, by his knowledge my righteous servant shall justify many, for he shall bear their iniquities. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அப்போ அவருடைய ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த உலகத்தில், இவ்வளோ கஷ்டப்பட்டு அவருக்கு கிடைச்ச ஒரு பலன் என்னன்னு கேட்டா, he saved many people. பாவியை நீதிமானாக மாற்றினார். அதனால தான் அவர் சொன்னார், இந்த உலகத்துக்கு நான் வந்ததுக்கு ஒரே காரணம் தான், நான் வேற எதுக்கும் வரல, நீதிமான்களை அல்ல பாவிகளை தேடவும் ரட்சிக்கவும் நான் வந்தேன். I want to save souls. அதனால போய் அவர் எங்க உட்கார்ந்துருந்தாருன்னு கேட்டா, ஆயக்காரர், பரிசேயர், வேதபாரகர், பாவிகள், இவங்களோடலாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். talking to them. அன்றைக்கு அந்த கிணற்றண்டை உட்கார்ந்து சமாரிட்டன் வுமன்ட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. நான் நீதிமான்களை தேட வரல, எனக்கு பாவிகளை ரட்சிக்கணும். அந்த ஒரே அஜெண்டால he was just going behind and saving people. அதுக்கு தான் ஆண்டவர் அவருக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்திருந்தார். இன்றைக்கு ஈவினிங்லப்பா, I know this is a very unique sermon, but this is a sermon for every single child in this room. இந்த அறைக்குள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த செய்தி பொருந்தும் என்று நம்புறேன். கர்த்தர் உனக்கு கோல்ட், ஞானம், பொன்னை பார்க்கலும் விலையேற பெற்ற ஞானத்தை உனக்கு தர விரும்புகிறார் இன்னைக்கு. எதற்காகன்னு கேட்டா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி, to become a soul winner for Jesus. இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி நீனும் பலன் உள்ளவனா மாறணும். My fruit for Christ is precious than gold. இயேசுவுக்காக நான் ஆத்தும பலனை நான் பெற்று கொடுப்பது பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றது. I want that, to bring that fruit for Christ. That is that gold. அதுக்காக ஆண்டவர் wisdom கொடுக்கிறார். If you want to bring that fruit for Christ, இயேசு வந்து ஆத்துமாவின் பலனை கண்டு திருப்தியானார். அவர் வந்து பலன் எடுத்துட்டு போயிட்டார். அது நமக்கு முன்னோடியாக போனார். அவரை போல நாமும்
பலனை பெற வேண்டுமானா you have to just follow what he did. அவர் என்ன செய்தாரோ அதை போலவே நாமளும் செய்யணும். just follow his footsteps. ஏன்னா இயேசு சொன்னாரு, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை யாரா மாற்றுவேனா, மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேனாரு. அப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு அனாலஜி சொல்லி கொடுத்தாரு. நீ ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும்னா நீ பெரிய ஞானி நினச்சிக்கிடாத. நீ உன்னுடைய பலனு, உன்னுடைய டேலண்ட், உன்னுடைய டிபேட்டிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் நீ தயவுசெய்து நம்பாதப்பா. ஜஸ்ட் ஃபாலோ மீ, ஃபாலோ மை கியூ. நான் என்ன பண்ணுறேன், என் பின்னாடியே நீ வந்தினா முடிவில் நீ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திடுவேன். உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவராக நான் மாற்றுவேன். So all I have to do is just follow Jesus, follow Jesus, follow Jesus, follow Jesus. End என்னன்னா, I have to bring that fruit which is more precious than gold. ஆண்டவருக்காக நான் கொடுக்கிறதுக்கு I have to just follow him. நான் இயேசுவை ஃபாலோ பண்ண இன்னைக்கு ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். இன்னைக்கு if I have to become a soul winner, ஆண்டவருக்காக நான் ஃப்ரூட்ஃபுல்லாக மாறணும்னா 3 காரியம் இயேசு அப்படியே நம்ம பின்பற்றணும்னு நினைக்கிறேன். 3 things. Number 1, please write it down. We can become fruitful for Christ when we are sent by him. இயேசுவுக்காக ஆத்துமாக்களை பலனாய் நாம் சம்பாதிக்க வேண்டுமானால் வேதம் நம்ம கற்பிக்கிற முதலாவது பாடம் அவரால் அல்லது இயேசுவால் நாம் அனுப்பப்பட வேண்டும். We have to be sent by him. இயேசு எப்படி இவ்வளவு பெரிய பலன் எடுத்துட்டு போயிட்டாரு? அநேகரை நீதிக்குட்படுத்தினார்னு போட்டிருக்கல. ஒரே ஆதாமினால எல்லாரும் பாவிகளா மாறிட்டாங்க. ஆனா ஒரே இயேசுவினால, 2ஆம் ஆதாமாகிய ஒரு இயேசுவினால அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டாங்க. எப்படி இது முடிஞ்சது அவருக்கு? எப்படி இத்தனை பேர் அவர் சேவ் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டா, this is the first cue. என்ன தெரியுமா? Jesus was sent. இயேசு அனுப்பப்பட்டிருந்தார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 48, Luke chapter 9 and verse 48. அங்கே இயேசு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த சிறு பிள்ளையை நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ அங்கே இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, நானா வரல, ஐ வாஸ் சென்ட் பை மை ஃபாதர். பிதாவானவர் என்னை அனுப்பினார். யோவான் 3:16 அதை தான் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தமிழ்ல தந்தருளி என்ற வார்த்தை, இங்கிலீஷ்ல பாருங்க, for God so loved this world that he gave his only begotten son. அதாவது he is the son who was given to this world. In other words, he was sent. அனுப்பப்பட்டார், இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். நீனும் நானும் இயேசுவுக்காக ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னா we have to be sent by Jesus. sent, அனுப்பப்படணும். ஏசாயா ஒரு அருமையான தரிசனத்தை கண்டான். அந்த தரிசனத்தின் முடிவில் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா, Isaiah chapter 6 and verse 8 அவன் சொல்லுகிறான், நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், நான் போகிறேன்னு சொல்ல என்னை அனுப்பும் என்றேன். Send me Lord, send me Lord. நீ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தப்பட வேண்டுமானால், நீ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவனாய் நீ மாற வேண்டுமானால், the Lord should send you. Send you. This is a powerful word. எனக்கு இதை தியானம் பண்ணும்போது என்னை ரொம்ப ரொம்ப இது டச் பண்ணுச்சு. ஆண்டவர் சென்ட் பண்ணாம நம்மளால பலனை பெறவே முடியாது. உடனே ஆண்டவர் அநேக சம்பவங்களை எனக்கு ஞாபகப்படுத்தினாரு.
பிலிப்புன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து ஒரு சமையல் வேலைக்காக வந்தவன் சர்ச்சுக்கு. விடோஸை பராமரிக்கிறதுல 7 பேரை தெரிந்தெடுத்ததில் ஒருத்தனை அவனையும் தெரிந்தெடுத்தாங்க. ஆனால் இந்த சமையல் வேலை பண்ணுறவன் ஒரு நாள் ஆவியானவர் சொன்னாராம், அங்கே ஒரு ரதம் போயிட்டு இருக்குது, அவனோட போய் சேர்ந்துக்கோன்னாராம். இவன் போய் அனுப்பப்பட்டவனா போய் பக்கத்தில் போனால் கரெக்டாக அவன் வந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கானா. அவன் ஒரு கொஸ்டனோடு இருக்கான். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா வாப்பான்னு சொல்லி உடனே டோர் ஓப்பன் பண்ணுறான். உள்ளே போய் உட்காந்து அந்த ஜேர்னி முடியும் போது ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இவன் அடுத்த ஊருக்கு போயிட்டான். என்ன அழகாக ஆண்டவர் ஆர்கனைஸ் பண்ணார் பாரு, அவனுடைய என்டையர் ஸ்டெப்ஸை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணார் பாருங்க. அப்போ கர்த்தர் வந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நம்மை அனுப்பணும். He should send us. You know, I can put it this way, in a practical way. நம்ம கிளாஸில் 60 பேர் இருப்பாங்கப்பா. நம்ம ஸ்கூலில் நமக்கு தெரிஞ்ச ஒரு 300 பேர் கூட இருப்பாங்க. But we should be so strongly led by the Spirit of God. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் புத்திரராய் இருக்கிறார்கள் போட்டிருக்கல. அப்போ the Holy Spirit must actually send us. உன் கிளாஸில் நீ முகத்தை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, அவங்க சூழ்நிலையை பார்த்து, அவங்க ஆட்டிடியூடை பார்த்து நீ பக்கத்தில் போனால் நீ அவங்கள கெயின் பண்ண முடியாது. நீ ப்ரேயர்ஃபுல்லாக நீ ரெடியாக இருந்து, லார்ட் ஐ எம் வில்லிங் டு கோ, யூ சென்ட் மீ, யூ சென்ட் மீ லார்ட், யூ சென்ட் மீ லார்ட்னு கேட்டால் கரெக்டாக ஆண்டவர் சொல்லுவார், அந்த ஆள்கிட்ட போய் பேசுப்போ, go and say this word. இந்த வேர்ஸை போய் உங்களை கொடுத்துட்டு வா. You'll be surprised. God had already prepared the way. எல்லாம் அழகாக ஆயத்தம் பண்ணி உன்னை கொண்டு போய் கரெக்டான வேர்டை கொடுத்துட்டு நீ திரும்பி வரும்போது நெட்ஸ் கிளியிற மாதிரி ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவார்னா ஆத்துமாக்களை கொண்டு வர வைப்பார். யூ ஹாவ் டு பி சென்ட். நம்ம நிறைய வேளை we are ready to go but we are not waiting to be sent. நம்ம நிறைய செய்யணும், நிறைய சாதிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ஆண்டவருக்காக ஓடணும்லாம் நினைக்கிறோம். நீ ஓடுறது இருக்கலாம், பட் ஓடுறதுக்கு முன்னால் பிலிப் கூட ஓடுறதுக்கு முன்னால் ஆர் யூ ஷுர் தட் யூ ஆர் சென்ட்? அந்த இடத்துக்கு ஆண்டவர் ஒன்று அனுப்புனார். அவனை இயேசு சொன்னார், அனுப்பப்பட்டிருந்தேன், என் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். ஐ எம் சென்ட் டு த ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலின் வீட்டை நான் மீட்பதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். He was very sure of where he was sent. மற்றவங்க போறாங்கன்னு அவர் ஓடல. He was sent to the right place. He was sent for the right people at the right time. கரெக்டான நேரத்தில் அவங்கள மீட் பண்ணாரு, அவங்கள சந்திச்சார். It was a big expose for me. இது எனக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடாக எனக்கு இன்றைக்கு மாலையில் ஆண்டவர் என்னோட பேசினாரு. நம்ம ஹோலி ஸ்பிரிட்டுடைய வாய்ஸை வந்து கரெக்டாக நம்ம கேட்டே இருந்தோம்னா அவர் நம்மளை கைட் பண்ணுவார். உண்மையில் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அவர் உன்னை அனுப்ப முடியும். இன்ஃபேக்ட் உன்னை யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ண கூட வேண்டியதில்லை, அவர் உன்னை கூப்பிட்டு அனுப்புவார். அப்படியே உங்களுக்கு தெரியும்ல, கொர்னேலியஸ்னு ஒருத்தர் தான். அவன் ரோமன் சென்ச்சூரியன். ஹி வாஸ் ப்ரேயிங். அவன் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்குள்ள ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் உள்ள வந்தாங்க. உள்ள வந்து, கொர்னேலியஸ், யுவர் பிரேயர்ஸ் ஆர் ஆன்சர்ட். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் வானபரியும் தான் எட்டியிருக்கு. நீ என்ன பண்ணுன்னா ஜோப்பாக்கு வந்து அனுப்பு, ஆள் அனுப்பு. அங்கே பீட்டர்னு ஒருத்தர் இருப்பான், போய் கூப்பிட்டு வர சொல்லு. பீட்டரை யாருன்னு கொர்னேலியஸ் தெரியாது, கொர்னேலியஸ் யாருன்னு பீட்டருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தனை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் 3 பேர் அனுப்பி விடுறாரு. அவங்க ஊர் தாண்டி வந்து நிற்கிறாங்க. இவங்க வந்து சேர்றதுக்குள்ள பீட்டருக்கு வந்து விஷன் கிடைக்குது. மேலேருந்து கூட இறங்கி வருது. இறங்கி வந்து அங்கே அசுத்த மிருகங்கள் பரிசுத்த மிருகங்களை அடித்து புசின்றாரு. சத்தம் வருது. இவர் புசிக்க மாட்டேன்றாரு. மேலே போது திரும்ப வருது, புசின்றாரு. இவன் புசிக்க மாட்டேன்றான். இது என்ன இதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக வாசலில் கதவு தட்டுறாங்களாம். உங்களை கூப்பிட்ற ஆள் வந்திருக்காங்க. பக்கத்து ஊரில் எவ்வளோ தூரத்துக்கு டிராவல் பண்ணி போகிறாங்க. He was just sent. God sent him. அன்றைக்கு செய்த ஆண்டவர் இன்னைக்கு செய்ய மாட்டார் நீங்கள் நினைக்கிறீங்களா? God can send you. சில பேர் ஆண்டவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக கால் பண்ணுறதுக்கு மனசில் சொல்லுவார், அவங்களுக்கு கால் பண்ணி இந்த வார்த்தையை பேசு. Just tell them. இந்த வார்த்தையை நீ சொல்லு. He can send you. எனக்கு தெரியும், கர்த்தரால் நீ அனுப்பப்பட்ட ஒரு பிள்ளையா இருந்தா நீ ஆத்துமாக்களை பலனாக நீ சம்பாதிப்பாய்.
you will gain souls. ஆண்டவரே என்னை அனுப்பும் அப்படின்னு நான் ரெடியாக இருக்கேன். ஆண்டவரே நான் ரெடியாக இருக்கேன்ப்பா, send me Lord. இன்றைக்கு ஒரு பலனை நான் பெறணும், அதுக்கு என்னை அனுப்புங்க, என்னை அனுப்புங்க ஆண்டவரே. ஆவியானவரே என்னை அனுப்புங்க. கிளாஸ் ரூம்குள்ள, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில், என்னுடைய ஆஃபீஸில் என்னை அனுப்புங்க ஆண்டவரே. I want to go Lord, I want to go, I want to go, I'm ready to go. ஆண்டவர் உன்னை சென்ட் பண்றதுக்காக, உன்னை அனுப்புறதுக்காக நீ ஆயத்தமா இருப்பாயானால் நீ போகிறவன் வெறுங்கைய திரும்பி வர மாட்டே. கர்த்தர் உனக்கு ஆத்துமாக்களை தருவா. You believe that? ஆண்டவருடைய நடத்துதல் தான். It is just a leading of God. God can send you with an agenda, with a vision. திடீர்னு ஆண்டவர் உன்னை நடத்துவார். நீ இந்த இடத்துல ஒரு பிரேயர் செல் ஆரம்பி. Never crossed your mind. எப்படி நடக்கும்? நீ ஆரம்பி. Lord, நீங்கள் சொன்னீங்க நான் செய்கிறேன். அந்த இடத்துல கர்த்தர் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். திடீர்னு சொல்லுவார், உன் ஏரியா பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் நீ ஆரம்பி, இங்கே நிறைய பிள்ளைங்க இருக்காங்க எனக்காக, அந்த ஊழியத்தை நீ செய். வேரியஸ் மெத்தட்ஸில் கர்த்தர் உன்னை சென்ட் பண்ணுவார். ஆனால் நீ சென்ட் பண்ணப்படுறதுக்கு, அனுப்பப்படுறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும். அன்றைக்கி ஏசாயா சொன்னான்ல, நான் போக ரெடியாக இருக்கேன் ஆண்டவரே, யூ சென்ட் மீ, நீங்கள் என்னை அனுப்புங்க அப்படின்னு சொன்னான்ல. இன்னைக்கு நீ கேளு, send me Lord, I want to bring fruit for you. என்னை அனுப்புங்க. வழி தெரியாத குருடனை போல நான் சுத்த விரும்பல. என்னை அனுப்புங்க, என்னை அனுப்புங்க ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவர் இங்கே இருக்கிற சில பிள்ளைங்களை வேறு ஒரு ஸ்டேட்டு கூட ஆண்டவர் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கலாம். பிளான் வச்சிருக்கலாம். உன்னை நீ படிச்சுட்டு இருக்கிறது ஒன்று, நீ பிளான் பண்ணது ஒன்று, நீ யோசித்துட்டு இருக்கிறது ஒன்று. ஆண்டவர் உன்னை அறியாத மக்களுக்கு ஆண்டவர் உன்னை சென்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம். Maybe God could be actually preparing you to send you to a different country altogether. ஒரு வித்தியாசமான தேசத்திற்கு அனுப்புறதுக்கு கூட ஆண்டவர் உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்னை சென்ட் பண்ணுங்க ஆண்டவரே, not my choice. நான் நினைச்சபடி, நான் விரும்பினபடி, நான் தெரிந்தெடுக்கிறபடி அல்ல, நீங்க என்ன அனுப்புங்க ஆண்டவரே. Send me Lord. உமக்காக நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த விரும்புகிறேன். என்னை சென்ட் பண்ணுங்க, என்னை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை அனுப்புங்க ஆண்டவரே. Send me Lord, send me Lord, send me Lord. பாதை தெரியாத குருடனை போ, பேதை தடுமாறும் வேளையிலும் வழிகாட்டி போதித்து நடத்திடும் உந்தன் சமூகம் போதுமையா, உந்தன் சமூகம் போதுமையா. பாதை தெரியாத குருடனை போ, பேதை தடுமாறும் வேளையிலும் வழிகாட்டி போதித்து நடத்திடும் உந்தன் சமூகம் போதுமையா, உந்தன் சமூகம் போதுமையா. The first way to gain souls is asking the Lord, send me. Jesus was sent and he wants to send me too. இயேசு அனுப்பப்பட்டார், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார். இரண்டாவது, இயேசுவுக்காக நீ ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும்னா, இஃப் யூ வாண்ட் டு பி ஃப்ரூட்ஃபுல் ஃபார் கிரைஸ்ட், இயேசுவுக்காக நீ பலன் கொடுக்கிறவனாய் மாற வேண்டுமானால் எழுதுங்க, we can be fruitful for Christ when we come to serve. When we come to serve, நாம் ஊழியம் செய்யும்படியாக, நாம் சேவை செய்யும்படியாக நாம் வருவோமானால் நாம் தேவனுக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக நாம் மாறுவோம்.
இயேசு எப்படி வந்தார், இந்த உலகத்துக்கு எப்படி வந்தார், எப்படி இந்த ஆத்துமாக்களை எல்லாம் ரட்சித்தார், எப்படி ஆத்துமாவின் பலனை கண்டு சந்தோஷப்பட்டார்னு கேட்டா, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்லுகிறது. மார்க் சாப்டர் 10 and verse 45. மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். For the Son of Man did not come to be served, but to serve and to give his life as a ransom for many. அநேகரை மீட்டுக் கொள்வதற்கு அவர் எப்படி வந்தார்னு கேட்டா, he came as a servant. ஒரு சேவகனை போல, அடிமையை போல அவர் வந்தாராம். He didn't come like a preacher, he came like a servant. He didn't come like a lord, he came like a servant. He didn't come like as if he had authority, he came like a slave. அடிமையின் ரூபம் எடுத்து அவர் வந்தார். அதனால் ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிப்பீங்களானா, Philippians chapter 2 verse 5 வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனுடைய விளைவு என்ன? ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசு எப்படி இத்தனை பேரை ஆதாயப்படுத்தினார், எப்படி ஆத்துமாவின் பலனை கண்டு சந்தோஷப்பட்டார்னா, this is very interesting. He came with a servant's heart. நம்ம நிறைய வேளையில ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்யணும்னா நாம எப்படி எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நம்முடைய சுவிசேஷத்தை, நம்முடைய பிரசங்கத்தை கேட்கிறவங்க எல்லாரும் நம்மளை விஐபி மாதிரி இன்வைட் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்மளை எல்லாரையும் மாலை போட்டு வரவேற்கணும் எதிர்பார்க்கிறோம். நமக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்தா நான் ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் செய்வேன் வெயிட் பண்றோம். பெர்மிஷன் கேட்டா உடனே கிடைச்சிடணும், நான் நினைச்சது உடனே நடந்துடணும், என் மினிஸ்ட்ரியில எந்த தடையுமே வரக்கூடாது, என்னை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், நான் கூப்பிட்டேன்னா 10 பேரை கூப்பிட்டேன் உடனே அவங்க வந்துடணும், அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நேச்சுரல். பட் இயேசு எப்படி வந்தார்னா, அவர் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் மாதிரி வரல, அவர் ஒரு இன்வைட்டட் கெஸ்ட் ஆஃப் ஆனர் மாதிரி வரல. அவர் ஆத்துமாக்களை தேடி சம்பாதிக்கும் போது பெரிய பாராட்டோடு வரவேற்போடு தார தம்பட்டையோடு உள்ள இறங்கல. அவரை வெல்கம் பண்றதுக்கு வெல்கம் டீம்லாம் இல்லை. நிறைய இடத்துல இந்த பக்கமே வராது அடிச்சு விடுவேன்னு சொல்லி துரத்துனாங்க அவரை. ஒரு முறை ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் அவர் சொந்த ஊர்லயே தூக்கி மேலேருந்து தள்ளி விடணும்னு பிளான் பண்ணானுங்களாம். ஒரு இடத்துல கல்லை தூக்கிட்டானுங்களாம் அடிக்கணும்னு சொல்லி. அவருக்கு விரோதமா அவங்க எப்படிலாம் பிளான் பண்ணாங்கன்னா, இவரை கொன்றே போடணும், இவரை பிடிக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணாங்க. இவரை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? ஒரு அன்வான்டட் பர்சனாக பார்த்தாங்க, ஒரு தேவையில்லாத மனுஷனாக பார்த்தாங்க. பட் ஜீசஸ் டிட் நாட் மைண்ட் இட். ஹி வாஸ் நாட் அஃபெண்டட். அவர் அதை பார்த்தாலும் ஒன்றும் அஃபெண்டே ஆகலை. இன்ஃபேக்ட் எருசலேமை பார்த்து அழுதாரு. கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளின் கீழ் சேர்த்து கொள்ளும்படியாக எத்தனையோ முறை உன்னை நான் சேர்த்துக்கொள்ள ஆசையாக இருந்தேன், உனக்கு மனசே இல்லாமல் போயிடுச்சப்பான்னு சொல்லி அழுதாராம். ஏன் தெரியுமா? He did not come like a king, he came like a servant. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்கே அஃபெண்ட் ஆகிடுறோம் தெரியுமா? நான் போனேன் பாஸ்டர், யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நான் செய்யணும்னு நினைச்சேன் பாஸ்டர், யாருமே ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனால் எல்லாருமே வேணான்றாங்க. யாருமே என்ன என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க, யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் வேணான்னு விட்டுட்டேன். அப்போ நம்ம என்ன ஆட்டிடியூட்ல போயிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம விஐபி மாதிரி போயிருக்கோம். நான் பேசணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியாப்பா
அப்படின்னு சொல்லி உடனே முழங்கால் போட்டு நம்மகிட்ட உடனே ஜெபம் பண்ணிடணும் எதிர்பார்க்குறோம். நம்மகிட்ட ஆர்கியூவே பண்ணாமல் நம்ம சொன்னதை அப்படியே 100% அப்படியே ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு கைத்தட்டி பாராட்டு கொடுத்து ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஜீசஸ் பேசினார். ஒரு ரிச் யங் மேன் அந்த பக்கம் வந்தான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டான். 4 வரி பேசினாரு. பேசினாவே துக்கத்தோடே போயிட்டானா அப்படியே. He just walked away with sorrow. அதனால இயேசு அஃபண்ட் ஆயிடல. இந்த மாதிரி போயிட்டானப்பா, இவ்வளோ தூரம் பேசினேன், டைம் கொடுத்து பேசினேன், ஏழிச்சு போயிட்டான்ப்பா அப்படி சொன்னாரா? இல்லை. He kept doing it. நீங்கள் நிறைய வேளை நம்ம ஆஃபீஸில் நம்ம இயேசுவை பற்றி சொன்னோடனே 2 பேர் ஆர்கியூ பண்ணிட்டாங்கன்னொடனே நம்ம அஃபண்ட் ஆகிட்டு போய் உட்காந்துக்கிறோம். யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. Am I right? எத்தனை பேர் அஃபண்ட் ஆகிட்டு உட்காந்துருக்கோம் தெரியுமா? அங்கிள் நான் பயங்கர ஹோப்போட போனேன் அங்கிள், அந்த பொண்ணு கண்டிப்பாக கேட்பான்னு நினச்சி நான் போனேன். நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பேசினா 2 கிண்டல் வார்த்தை சொன்னாங்களா, அதுக்கப்புறம் ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டேன், ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன், அம்மா போயிட்டேன் நான். அதுக்கப்புறமா நான் இப்போ அவ்வளோ பேசுகிறதே கிடையாது. ஆனால் இயேசு எப்படி வந்தார் தெரியுமா? He came to serve. ஒரு சர்வெண்ட் மாதிரி, அடிமை மாதிரி இறங்கி வந்தாராம். சில வேளையில் பார்த்துருக்கீங்களா, ஒரு ஹோட்டலில் ஒரு சர்வர் வந்து அப்படியே சர்வ் பண்ணிட்டே இருப்பான். அங்கே வந்திருக்கிற ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுவான், சில திட்டுவான் வந்து, என்னையா செஞ்சிருக்கீங்க, சூடாக கூட இல்லை, என்னையா செஞ்சுருக்க அப்படின்னு திட்டு, எடுத்துகிட்டு போகுது அப்படின்னுவான். இல்லை சாரி சார் நான் எடுத்துகிட்டு வரேன் சார் அப்படின்னு போவான். சில வெளியில் சில கஸ்டமர் சர்வீஸில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுவாங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சாரி சார், ஐ எம் வெரி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு அப்படியே தங்களை தாழ்த்தி அந்த ஆளுக்கு என்ன செய்யணுமோ அப்படியே செய்வாங்க. எப்படின்னா அந்த கஸ்டமரை இழந்துடக்கூடாதுன்னு அப்படியே தங்களை தாழ்த்துவாங்க. ஆனால் நாம் வந்து ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணணும்னு உடனே we cannot take any offense. ஏன் தெரியுமா? நம்ம என்ன எதிர்பார்த்து வந்திருக்கோம்னா, என்கிட்ட கிரேட் மெசேஜ் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய செய்தி என்கிட்ட இருக்குது, சுவிசேஷம் இருக்குது, அதனால் நான் பேசின உடனே எல்லாரும் முழங்கால் படிக்கணும்னு நினைக்கிறோம். That didn't happen with Jesus most of the time. அவர் பேச பேச கல்லை எடுத்து பல்ல கடிச்சாங்க. But he was not offended. He kept preaching the gospel. அவர் பேசிக்கிட்டே இருந்தார். எப்படி தெரியுமா? நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, சூடு சொரணை இல்லாதவன் வாங்களே, அந்த மாதிரி he didn't take anything personally. He kept on doing it. அவர் திரும்ப திரும்ப போயிட்டே இருந்தார். 99 நீதிமன்றம் தான், 99 ஆடு அப்படியே தொழுவத்தில் விட்டுட்டு அந்த ஒன்னே ஒரு ஆடுக்கா அப்படியே ட்ராவல் பண்ணி போனாரா நைட் எல்லாம் தேடி. அந்த ஒரு ஆள், அந்த ஒரு பையன் திரும்ப வரணும்னு அப்படியே நைட்டெல்லாம் பகல் எல்லாம் பல நாள் அப்படியே காத்துக்கிட்டே இருந்தார். You want to have souls for Jesus? Come to serve, not to be served. உங்களை மதிக்கணும், உங்களை கௌரவம் பண்ணணும், உங்களை அக்செப்ட் பண்ணணும், உங்களை பிலீவ் பண்ணணும், அப்படியே உடனே ரிசீவ் பண்ணணும் எதிர்பார்க்குற ஆட்டிடியூடோட போனீங்கன்னா ஒரு ஆத்மா கூட நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது. நீ கிளாஸில் வந்து இயேசுவை பற்றி சொன்ன உன்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கமே போக மாட்டோம் நம்ம. இல்லை, you know who I am? I'm just a servant. நான் வந்து not in authority, I'm a servant. I came to serve. என் லைஃபே நிறைய பேருடைய மீட்புக்காக கொடுக்கும்படி நான் வந்தேன். I came to give my life. I want to serve. I want you to read this verse. நான் ஸ்க்ரீனில் போடுறேன். I want all of you to read this verse. It's an amazing, beautiful verse. Apostle Paul தன்னுடைய லைஃப்பை பற்றி பேசுகிறாரு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19-23 வசனம். எப்படி வந்து பால் வந்து தன்னை வந்து டோட்டலாக மாற்றிக்கிட்டாருன்னு சொல்கிறாரு. For the sake of the gospel. வாசிக்கலாம். அவர் சொல்கிறாரு, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தாலும் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் என்னவா மாத்திட்டேன். இவர் எவ்வளவு பெரிய பிரீச்சர் தெரியுமா? இவர் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்க மனுஷர் பேசாத பாஷைகள் எல்லாம் கேட்டவர் இவர். இயேசு கிறிஸ்துவ முகமுகமா தரிசித்தவர். அவர் தமஸ்குவுக்கு போகிற பாதையில் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர். அவ்வளோ ஹீலிங் கிஃப்ட் அவருக்கு இருந்துச்சு. மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்காரு. அவர் சொல்றாரு,
நான் நிறைய பேரை ஜீசஸ்ட கொண்டு வர்றதுக்காக நான் விஐபி ஆயிட்டேன்னு சொல்ல. ஐ பிகேம் அ ஸ்லேவ். அடிமையாகவே மாறிட்டேன்றார். இப்ப நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். இப்ப சொல்றாரு, யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போல மாறின, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். இன்னும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போல மாறின. அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளவனாய் இருக்கிறேன். இப்போ வாசிக்கலாம் தொடர்ந்து சொல்றாரு. இப்போ நம்ம வாஸ்தவ ஒரு சம்மரி என்னன்னா, ஜூஸை யூதர்களை ஆதாயப்படுத்துறதுக்கு ஜூ மாதிரி மாறிட்டேன். லால இருக்கிறவங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு லா இருக்கிற மாதிரி மாறிட்டேன். லா இல்லாதவங்களுக்காக லா இல்லாதவங்க மாதிரி மாறிட்டேன். இப்போ வாசிங்க அடுத்த வசனம். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்றதுக்கு எப்படி மாறினேன்? பலவீனருக்கு பலவீனரை போலவே மாறிட்டேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் powerful, is it not? In other words, he was not boasting about who he was. நான் யார் தெரியுமா அப்படிலாம் சொல். அப்பா உன்னை ரட்சிக்கணும்ப்பா, நான் என்னப்பா செய்யணும்? நான் how can I serve you? நான் எந்த அளவுக்கு தாழ்ந்து போனா கூட நான் தாழ்ந்து போறேன். அடிமை மாதிரி மாறினா கூட நான் மாறுறேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூட நான் பண்றேன். உனக்கு ஏதாவது உதவி செய்யணும் நான் செய்கிறேன். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். Wow, it just did something to me today as I was meditating this. அதாவது கொஞ்சம் பேரையாவது நான் ஆதாயப்படுத்திக்கணும். நான் அதுக்கு நான் என்னை டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். I'm willing to give up everything. You know what? I am not getting service. I want to serve people. நான் சர்வ் பண்ணுற சர்வெண்ட்டாக மாற விரும்புகிறேன். என்ன ஒரு தர்ஸ்ட் இருந்தால் இதை அவர் சொல்லியிருப்பார். அவர் அப்படி. ஆனால் அவர் யார் தெரியுமா? பெரிய பணக்காரன். அவருடைய ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறாங்க. அந்த டை மேக்கிங் பிஸ்னஸில் அவருடைய ஃபேமிலி அவ்வளோ பெரிய ரிச் ஃபேமிலியா. அவர் படித்த படிப்பு சொல்கிறாங்க இன்றைக்குள்ள 3 PhDs படிச்சிருந்தாராம். அவ்வளோ படித்த ஒரு மனுஷன் அடிமை மாதிரி மாறிட்டாராம். எதுக்கு தெரியுமா? somehow I want to win people for Christ. எப்படி ஆகிலும் இன்றைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவருக்கு ஆத்தும ஆதாயம் பண்றோன்ற வாஞ்சையில் போயிட்டு we let our ego play. நான் யார் தெரியுமா? என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? ஒரு முறை சொல்லுவேன், 2 முறை சொல்லுவேன், நீ கேட்கலன்னா அம்மா உன்னை கண்டுவிட மாட்டேன், போயிட்டு வாப்போ அப்படின்னு we just turn our heads. We take that offense very personally. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நாம வேற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறோன்னு. ஆனால் பவுல் சொல்றாரு, இந்த ஸ்டேட்டஸ்லாம் இல்லை, அப்படி just became a servant. சர்வெண்ட்டாகவே மாறிட்டேன் நான். எப்படி ஆகிலும் ஒரு சிலரை நான் என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். ஆத்துமாவின் பலனை பெறணும். I want to go down. இயேசு அதை தான் செய்தார். அவர் வானத்தின் மகிமை மேன்மை, அவர் தேவன் ரூபமாக இருந்தாலும் தேவனுக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் இறங்கி அடிமை மாதிரி மாறிட்டாராம். ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்து ஒரு தச்சனுடைய பிள்ளைன்னு அறியப்பட்டு கீழே இருக்கிற தரித்திரம் உள்ளவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு, எதுக்குன்னா I want to save. I want to save. We can be fruitful for Christ only when we come to serve. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் எனக்கு தாங்க ஆண்டவரே. அதாவது நான் எந்த அளவுக்கு நான் இறங்கினா கூட இறங்குறேன். நான் எவ்வளோ ஹம்பிள் பண்ண கூட ஹம்பிள் பண்ணுறேன். என் கோபத்தெல்லாம் நான் உள்ள அப்படியே கொஞ்சம் ஆர்கியூ பண்ணிட்டாங்க, என்னை பற்றி பயங்கரமாக அஃபெண்ட் பண்ணிட்டாங்க, கேவலமாக பேசிட்டாங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அவங்ககிட்ட திரும்ப போய் பேசி, you know what, I am not offended, it's okay, but you know what, Jesus loves you. நீ எல்லாருக்கும் முன்னாடி என்னை கிண்டல் பண்ண, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் உனக்கு சொல்கிறேன். நான் சும்மா கதை சொல்லலை. நான் பேசுகிற இயேசு உண்மை உள்ளவர். அவரை நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீ ஒரே ஒரு முறை வரியா?
நீ தாழ்ந்து போய் இறங்கி போனன்னு வச்சுக்க, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீ அநேகரை ஆதாயப்படுத்தலாம். ஏன்னா ப்ரௌட் பீப்புளை பீப்புள் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் தாழ்மையாக இறங்கி ஒருத்தன் போகிறான் பாரு, அதை திரும்ப திரும்ப அவன் சொல்கிறான் பாரு, ஆண்டவரோட அன்பை பற்றி சொல்கிறான். என்னடா இப்படி இறங்கி நிற்கிறான், இப்படி கெஞ்சுறான் இந்த பொண்ணு, நம்ம போயிடுவோம் ஒரு முறை. You understand what I'm saying? இந்த மாதிரி செய்தா நீ தனியா இல்லை, you are with Jesus. ஏன்னா இயேசு அப்படிதான் இருந்தாரு. You are with Paul, the great apostle Paul. அவர் அவ்வளவு தூரம் இறங்கிட்டார். அவர் அப்படியே சுத்தமா தரமட்டம் இறங்கிட்டார். எல்லாத்துக்கும் எல்லாமா மாறிட்டார். ஏன்னா எப்படியாவது கொஞ்சம் பேரை நான் ஆதாயப்படுத்தணும். I come to serve. You can be fruitful for Jesus when you come to serve. Finally, the third one, but the most important one, please write it down. We can be fruitful for Christ when we are filled with the Holy Spirit. நாம் தேவனுக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பலனுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டுமானால் நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும்போது இந்த மூன்றையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? நம்ம ஆண்டவருக்காக பலன் உள்ளவர்களாய் மாறணும்னா இயேசு பலனை கண்டு சந்தோஷப்பட்டார். அதனால முதல்ல அவருடைய சுபாவம் என்ன பார்க்கிறோம்? He was sent. எல்லாம் சொல்லுங்க, what he was sent. அவர் அனுப்பப்பட்டார். நானும் அனுப்பப்படணும். ஆவியானவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்துட்டு ரெடியா இருக்கணும், அனுப்பப்படணும். இரண்டாவது, இயேசுவை போல நான் என்ன செய்யணும்னா சேவை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். I should be willing to serve, sacrifice. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு அவற்றை இருந்தது என்னன்னு கேட்டா the filling of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் அவர் நிறைந்தவராய் இருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அதனால இயேசு தன்னுடைய பலத்துல அவர் செயல்பட்டு போகல, ஹோலி ஸ்பிரிட் உடைய அனாயிண்டிங்ல நிறைஞ்சிருந்தார். அந்த ஹோலி ஸ்பிரிட் உடைய அனாயிண்டிங் அவர் மேல இருந்ததுனால அந்த அனாயிண்டிங் என்ன பண்ணுச்சுன்னா நுகங்களை முறிச்சுது. and he was able to take the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அநேகரை ஆதாயப்படுத்துறதுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர் மேல் இருந்தது. அதை தான் நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்தோம். ஏசாயா 11:2 கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருப்பார், ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனை அருளும், பலனை அருளும் ஆவி, அறிவை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். So that tells us something. Listen, without the anointing of the Holy Spirit we can never win souls for Christ. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் நாம இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது முடியாத காரியம். ஏன்னா we do not wrestle with flesh and blood. நாம மாம்சத்தோட ரத்தத்தோட நம்ம போராடல. நீ ஒரு பிள்ளைகிட்ட போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது you are not trying to touch their mind. நீ பெரிய ஞானின்னு காட்ட விரும்பல, நீ அவங்களுடைய மைண்டை நீ தொடல. நீ யாரோட போராடுறன்னா not with flesh, not with blood. வான லோகத்தின் பொல்லாத ஆவிகளோடு நீ போராடுற. ஏன்னா அவங்க ஒரு ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் குள்ள இருக்கிறாங்க. அவங்க நீ நினைக்கிற நம்ம ஒரு சூப்பரான ஆர்கியூமெண்ட் சொல்லிட்டோம்னா உடனே அவங்க திரும்பிடுவாங்க, அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம்னா உடனே அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. கிடையாது கிடையாது கிடையாது. பவுல் சொல்றாரு, யூதர்கள் அடையாளத்தை தேடுறாங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க. நாங்க ஞானத்தையும் போதிக்கல, அடையாளத்தையும் காட்டல, சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தான் சொல்றோம். இந்த சுவிசேஷம் யூதர்களுக்கு இடரலா இருக்கு, கிரேக்கர்களுக்கு பைத்தியமா இருக்கு. ஆனா இந்த பைத்தியமா தோன்ற செய்தியின் மூலமா தான் ஆண்டவர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறாரு. Please understand this, my young people. Please understand this.
எஸ் we need to stand up for the faith. நாம விசுவாசத்திற்காக ஆன்சர் பண்றதுக்கு நமக்கு பதில் வேணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தெளிவாக நம்ம கற்றுக்கொள்வதற்கு விளக்கம்லாம் நமக்கு தெரிகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மகிட்ட உத்தரவு கேட்கிறவங்ககிட்ட, நம்மகிட்ட கேள்வி கேட்கிறவங்ககிட்ட உத்தரவு சொல்றதுக்கு நமக்கு ஞானம் இருக்கணுன்றது அவசியம். ஆனா மறந்துடாதீங்க, just because you have won an argument with your friend doesn't guarantee that you can win their soul. உங்க ஃப்ரெண்டோட நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணி ஆர்கியூமெண்ட்ல வின் பண்ணிடலாம், அவங்க ஆத்துமாவை ஆதாயம் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா it doesn't happen with your mind. Your knowledge is not the power there. You need the power of the Holy Spirit. ஏன்னா அவங்க இருள்ல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும்னா கன்வீனியன்ட்டான ஆர்கியூமெண்ட்டை வச்சு நீ வின் பண்ண முடியாது. Sometimes your arguments can win, but you will lose the crowd. பவுலே ஒரு முறை மார்ஸ் ஹில்ல போய் பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? அங்க இருக்கிற அத்தனை கிரீக்ஸும் ஞானவான்கள் எல்லாம் அவங்களுக்கு புதுசு புதுசா காரியம் கேட்கணும்ட்டு பவுலை உட்கார வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுனாங்க. பவுல் பேசி முடிச்ச உடனே அவங்க பாட்டு எழுந்து வெளியே போயிட்டாங்க. பட் ஒன்லி few people followed him. நினைச்சிடாதீங்க நமக்கு நல்ல பேச்சு திறமை இருந்தால் நிறைய பேரை நம்ம ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடலான்னு. ஐ எம் சாரி, பேச்சு திறமையினால யாருமே நீங்கள் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. நீங்கள் நினச்சிடாதீங்க நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்மார்ட்டாக நம்ம பேசி நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்ச்சை கொண்டு வந்துடலான்னு. நாட் பாசிபிள், நாட் பாசிபிள். நோ, யூ நீட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். The power of the Holy Spirit. அதனால தான் இயேசு சொன்னாரு, உலகமெங்கும் போங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்க என்ன பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் உபதேசம் பண்ணுங்க சொன்னாரு. சொல்லிட்டு சொன்னாரு, நீங்க இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னால ஜெருசலேம்ல போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாரு. எருசலேமில் போய் தரித்திருங்க. எதுக்கு தெரியுமா? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் இடைக்கட்டப்படுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. you will receive power. அந்த பவர் உனக்குள்ள வருமானா நீ எருசலேம்ல, யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடையாந்திரங்கள்ல எனக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க. so he said wait. அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட அனாயிண்டிங் எதுக்கு அப்படின்னு சொன்னா, so I can win people for Christ. என்னடா இயேசு சொன்னார், நல்ல கவனிங்க, இயேசு சொன்னார், நீங்க ராஜாக்களுக்கு முன்னாடி போய் நிறுத்துவாங்க, உங்களை அதிகாரிக்கு முன்னாடி நிற்பாங்க, நிறுத்த வைப்பாங்க. என்ன பேசணும்னு நீங்க யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. ஏனென்றால் பேசுகிறது நீங்க இல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். எஸ், நீ உன்னுடைய இங்கிலீஷை வச்சு, உன்னுடைய மல்டி லாங்குவேஜ் ஸ்கில் வச்சு, உன் ஆர்குமெண்ட் ஸ்கில்ஸ் வச்செல்லாம் உன் ஃப்ரெண்டை வின் பண்ணலான்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் இஃப் யூ ஆர் ஃபில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நீ நிறைந்திருப்பாயானா, பேசிட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிரியை நடக்கும். அவங்களுக்குள்ள they will know this is not you speaking. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு அதை எதிர்க்க முடியாம போயிட்டாங்களாம். you know why? they were filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒருவன் மேல் இருக்குமானால் நிச்சயமாகவே அவங்களுடைய அனாயிண்டிங் என்ன பண்ணும்னா, இட் will save souls. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களில் பவுல் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. My speech and my preaching was not with enticing words of man's wisdom, but the demonstration of the Spirit and of power. என் ஞானம் வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது, என் பேச்சாற்றல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. The demonstration of the Spirit of God through me, என் மூலமாய் செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது.
அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். Acts chapter 4 and verse 31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. அவங்க நிலைமை என்ன தெரியுமாப்பா? வசனம் பிரசங்கம் பண்ணும்போது கையில் வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. They had no money in their hand. அவங்க வசனத்தை பிரசங்கம் பண்ண போது ஜனங்கள் எல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா, கல்லாதவன் பேதை, படிக்காதவன் வந்து இறங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் the Holy Spirit anointing அவங்க மேலே இருந்ததுனால அவங்க பேசும்போது அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. They were touched. I know இங்கே இருக்கிற யங் பீப்புள் நிறைய பேர் ஆண்டவர் இந்த நாட்களில் டச் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியும், ஒரு டீப் ஒர்க் உங்களுக்குள்ள நடந்திருக்கு. ஒரு thirst for ministry, thirst for going out, thirst for serving the Lord, thirst for, taking the gospel to the unreached people. தேவனை அறியாத மக்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு தாகத்தை உங்களுக்குள்ள ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு. ஆனால் அது நடக்கணுமா, அது நடைமுறைக்கு வரணுமா? 3 காரியம். You have to be sent. ஆண்டவர் உன்னை அனுப்ப வேண்டும். 2வது, you have to serve. நீ சேவை செய்யும்படி முழுதுமா உன்னை ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்திடணும். மனுஷனுக்கு முன்பாக உன்னை ரொம்ப தாழ்த்தணும். 3வது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்கு வேணும். You need the anointing of the Holy Spirit. இன்றைக்கு இதற்காகவே நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, make me humble, Lord. Send me, Lord. Guide me, guide my steps. என் இஷ்டத்துக்கு நான் வாழ்றது இல்லை, நீங்க என்ன கைட் பண்ணுங்க, நீங்க என்னோடு பேசுங்க, என்ன நடத்துங்கப்பா. என் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க நடத்துங்க. அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட அனாயிண்டிங் எனக்கு தாங்க. ஐ வாண்ட் டு பி ஃபில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட். ஐ வாண்ட் டு கோ அவுட் அண்ட் பிரீச் தி குட் நியூஸ். அநேகரை ஆதாயப்படுத்தி ஆண்டவருக்காக நான் கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னைக்கு ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும். உம்முடைய ஆவியின் வல்லமை என் மேல இறங்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு என்னை நீங்க யூஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். Send me, Lord. Send me, Lord. என்னை அனுப்புங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கே அனுப்புறீங்களோ நான் போகிறக்கு ரெடியாக இருக்கேன். இன்றைக்கி இந்த கேம்புக்கு நீங்கள் எந்த ஒரு பர்பஸோடு வந்தீங்க எனக்கு தெரியாது. பட் டுடே த லார்ட் இஸ் பிளானிங் டு சென்ட் சம் பீப்புள் டு சம் பிளேசஸ் யூ நெவர் ஈவன் நோ. நீங்கள் அறியாத சில இடங்களுக்கு ஆண்டவர் உங்களை அனுப்பணும்னு ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டார். God is going to send you to some places, to some people, so the gospel can be preached. அங்கிள், இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார். ஐ எம் வில்லிங் டு பி சென்ட். நான் அனுப்பப்படுவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை உயர்த்துங்க. ஐ எம் வில்லிங் டு பி சென்ட். ஆண்டவர் எங்கே அனுப்புகிறாரோ நான் போகிறக்கு ரெடியாக இருக்கேன். என்னை அனுப்ப ஆண்டவரே, நான் போகிறேன்ப்பா. நான் எந்த இடத்துக்கு போகணுமோ நான் போகிறக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஐ எம் வில்லிங் லார்ட், ஐ எம் வில்லிங். அன்றைக்கு சீஷர்கள் ஒரு சின்ன ஃபிஷிங் வில்லேஜில் பிறந்துட்டு they were saying, you know Lord, no problem, you send us to the end of the world. உலகத்தின் முடிவு பரியந்தம் அனுப்புனா கூட we are willing to go. என் கையில் பணம் இல்லை, என் கையில் படிப்பு இல்லை,
என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பட் நீங்கள் அனுப்புறீங்கன்னா நான் போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லைகளை விட்டு அவங்க கிளம்பி போனாங்க. They were sent by Jesus and they were willing to go. அவங்க இடங்கள் எல்லாம் விட்டுட்டு போனாங்க. There were some places it was very tough, very difficult, very அவங்களுக்கு எதிராக வேலை செய்கிற மக்கள், அவங்கள ரொம்ப அப்போஸ் பண்ணுற மக்கள், persecution என்னென்னமோ இருந்துச்சு. They did not mind. They said, we want to be sent by you, Lord. உம்மால் நாங்கள் அனுப்பப்பட விரும்புகிறோம் ஆண்டவரே, உமக்காக நாங்கள் போக விரும்புகிறோம் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறோம் ஆண்டவரே, நீங்கள் எங்கே அனுப்பினாலும் நான் போகிறேன்ப்பா. I am willing to be sent, Lord. I don't mind the suffering. I don't mind the persecution. I don't mind the ridicule. I don't mind the shame. I want to be sent. Send me, Lord. Send me, Lord. Send me, Lord. நீங்க என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்கப்பா, நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க என்ன சொன்னால் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். I am ready, Lord. I am ready. I want to surrender my life to you. என் சுய புத்தியின் மேல் நான் சாயாமல் என் முழு இருதயத்தோடு உம்மிலே நம்பிக்கையாக இருந்து என் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்துக் கொள்றேன். என் பாதைகளை எல்லாம் நீங்க செவ்வையாக்குங்க ஆண்டவரே. Send me, Lord. Not my choice, but your choice. இங்க இருக்கிற சில பிள்ளைகள் ஆண்டவர் இன்னைக்கு ஊழியத்துக்கு அழைக்கிறார். He wants to send you. He wants to send you. ஒரு சிலரை ஆதாயப்படுத்தும்படியாக நான் போறேன் ஆண்டவரே, நான் போறேன் ஆண்டவரே. I'm willing to go. I'm willing to leave my family. I'm willing to leave my comforts. I'm willing to leave everything. Send me. Send me, Lord. Send me to places I have never seen. Send me to places I do not know. Send me, Lord. Send me, Lord. உமக்காக நான் வேலை செய்யறதுக்கு நான் போறேன் ஆண்டவரே. நீங்க எங்க அனுப்பினாலும் நான் போறேன். நான் ரெடியா இருக்கேன்ப்பா. எனக்கு வசதியா இருந்தா நான் போறேன், எனக்கு நல்ல வருமானம் கிடைச்சா போறேன். இல்ல, no. Send me. Oh, send me. I surrender my plans. என் திட்டங்கள் எல்லாம் உம்முடைய பலிபீடத்துல வைக்கிறேன். என்ன சென்ட் பண்ணுங்க ஆண்டவரே. Send me. Oh, to Jesus I surrender. Oh, to Him I freely give, and I will ever love and trust in His presence daily. I surrender all. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all to Jesus, all to Jesus I surrender. Humbly at His feet I bow. All my worldly pleasures all forsaken. Take me, Jesus. Take me, Jesus. Take me now. I surrender all. Hallelujah.
all to thee, my blessed Savior, I surrender all to Jesus, all to Jesus I surrender. Make me Savior holy, let me feel the Holy Spirit, truly know that thou art mine. I surrender all. To Jesus I surrender, Lord, I give myself to thee. Fill me with thy love and power, let thy blessings fall on me. All that he's asking is, are you ready to say, I am willing to go? Where he leads me, I will follow. இங்க யார்ட்ட வேணா அனுப்புங்க ஆண்டவரே, எங்க வேணா அனுப்புங்க, நான் போறேன்ப்பா. I know this is a prophetic word for somebody. சில பேர் சொன்னீங்க, Lord, I will go with these conditions. எனக்கு வசதியா இருந்தா, எனக்கு பிரியமா இருந்தா, என்னுடைய சாய்ஸ் படி இருந்தா நான் போறேன். No, 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 no. You don't say that. You don't go, you are sent. நீ அனுப்பப்பட வேண்டியவன், போக வேண்டியவன் இல்ல, அனுப்பப்பட வேண்டியவன். You don't choose. The master sends you. யார்கிட்ட நீங்க பேச சொன்னா நான் பேசுறேன் ஆண்டவரே, நான் எங்க போய் பேசணும் நான் பேசுறேன், என்ன செய்யணும்னா கூட நான் செய்றேன். Send me Lord, 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 send me. என்னை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை அனுப்புங்க ஆண்டவரே, அனுப்புங்க ஆண்டவரே, அனுப்புங்க ஆண்டவரே. Send me Lord, send me Lord. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் என் காதுல கேட்கட்டும் ஆண்டவரே. வழி இதுவே, இதுல நடன்னு சொல்ற சத்தம் என் காதுல கேட்கட்டும். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் எனக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. Not my own choice. என் விருப்பம், என் தெரிந்தெடுப்பு அல்ல. நீங்க அனுப்புங்க, நீங்க அனுப்புங்க, என்ன அனுப்புங்க. எப்படி அனுப்பணும் ஆண்டவர் சொல்றாரு, ஹம்பிள் பண்ணிடு உன்னை. ஜீரோ, come to zero or maybe even below that, like a servant, like a slave, not like a preacher, not like an evangelist. உன்னை பார்த்தவனே வரவேற்று, உன்னை பார்த்தவனே அங்கீகரிச்சு, உன்னை பார்த்தவனே ஏற்றுக்கொண்டு, உன்னை பார்த்தவனே பாராட்டிட்டு. நோ, கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, உன்னை தொந்தரவு கொடுப்பாங்க, உன்னை பர்சிக்யூட் பண்ணுவாங்க. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஐ எம் ஜஸ்ட் அ சர்வெண்ட், ஐ எம் ஜஸ்ட் அ சர்வெண்ட். நான் ஒரு அடிமை. இயேசுவுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நான் சேவை செய்யறதுக்குனே வந்துட்டேன். சேவை கொள்ளும்படி நான் வரல. I did not come to receive service, I came to serve. My egos are broken, my pride is broken. எனக்கு மேன்மனா ஒண்ணே ஒண்ணு, இயேசு மட்டும்தான். Only Jesus, only Jesus, only Jesus. He matters, He matters, nothing else, nothing else. Not my pride, not my name, not my fame. என் பெயர், என் புகழ், என் பாராட்டு, என்னோட அந்தஸ்து ஒண்ணுமே கிடையாது. I don't care. யார் என்னை பத்தி என்ன நினைச்சா கூட பரவாயில்ல. I am willing to go and bring souls for Jesus. என்னை பத்தி தப்பா பரப்புனா கூட பரவாயில்ல, பேசினா பரவாயில்ல, என்னை அண்டர்மைன் பண்ணாலும் பரவாயில்ல, என்னை தாழ்த்தினாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் எல்லாமாக மாற விரும்புறேன். ஒரு சிலரை ஆகில ஆதாயப்படுத்தணும். Are you willing to do that today?
If the Lord has spoken to you, lift your hand and say, Lord, I surrender my pride in your hand. என்னுடைய ஈகோ, என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் நம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறேன். I am a nobody, Lord. உம்முடைய அடிமையாக உம்மிட்ட நான் வைக்கிறேன் ஆண்டவரே. Oh, hallelujah. I know there is some walls getting broken. I know some thrones are being thrown out. ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருந்த சில நீங்க உட்கார்ந்திருந்த சிங்காசனங்களை தூக்கி வெளியே போடுற நேரம் இது. ஓ, என் ஸ்டேட்டஸ் இது, என்னுடைய நேம் இது, என் ஃபேம் இது, ஓ என்னுடைய ரெப்யூட்டேஷன் இது, ஓ நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஞானி, நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற எல்லாத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு தகர்க்கட்டும். எல்லாத்தையும் நம்மளை விட்டு எம்டி பண்ணட்டும். ஐ எம் நத்திங் லார்ட், ஐ எம் ஜஸ்ட் a slave, ஐ எம் ஜஸ்ட் a servant. உம்மை போல நான் என்னை தாழ்த்துகிறேன், தாழ்த்துகிறேன். எங்க மன கொண்டு போங்க ஆண்டவரே. எவ்வளவு ஷேம் கூட நான் அனுபவிக்கிறேன், நான் ரெடியா இருக்கிறேன். எவ்வளவு பெர்சிக்யூஷன் அனுபவிக்கிறேன், நான் ரெடியா இருக்கேன். உமக்காக நிந்தையை சுமக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். கோதுமை மணி போல மடிஞ்சிடுவேன். உமக்காக வாழ விரும்புறேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல், கோதுமை மணி போல் மடிந்திடுவே. உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவே. உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். நான் அனுதினம் சுமக்கின்றேன். ஆண்டவரே, ஒரு வாழ்க்கை என் ப்ரைடுக்காக, என் ஸ்டேட்டஸ்க்காக, என் நேமுக்காக, ஃபேமுக்காக நான்லாம் வாழ விரும்பலை. என்னை பற்றி என்னன்னா பேசிட்டு போட்டோம், கிண்டல் பண்ணட்டும், கேலி பண்ணட்டும், என்னை ஒதுக்கி வைக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். என் கிளாஸே எழும்பி என்னை கிண்டல் பண்ணால் கூட பரவாயில்ல. ஐ வாண்ட் டு சர்வ் ஜீசஸ். ஐ வாண்ட் டு சர்வ் ஜீசஸ். ஐ வாண்ட் டு சர்வ் ஜீசஸ். I don't mind the shame. I don't mind the shame. I feel like I want to finish this service right here because I know there are some things God is going to break today before He fills you with His Holy Spirit. ஆண்டவர் வந்து உங்களை சில காரியங்களை உடைக்க விரும்புகிறார். Tomorrow morning I'm going to lead you into the anointing of the Holy Spirit. ஆனால் இன்னைக்கு ரெண்டு காரியத்தை நீங்கள் என்ஷூர் பண்ணிடணும். நீங்கள் ஒன்று, I want to be sent. இனிமே என் கால் என் இஷ்டத்துக்கு தெரியாது. நான் வந்து ஆண்டவரை அனுப்பணும். அன்றைக்கு சிமியோன் வந்து பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஆலயத்துக்குள்ள வந்தான். இயேசுவை பார்த்தான். The steps of a righteous man are ordered by the Lord. நீதிமானினுடைய நடைகள் தேவனால் உறுதிப்படுத்தப்படுது அல்லது தேவனால் நடத்தப்படுது. The steps of a righteous man are ordered, totally ordered. No more roaming. சும்மா நான் இஷ்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட சுத்தினேன், அங்க போனேன், இங்க போனேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். No, 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 no. I want the Lord to guide me, the Lord to lead me. வீட்டில் உட்காந்துருக்கேன், இதை படி, இதை ரெடியாக, இப்படி பேசு, இப்படி செய். ஆவியானவரை நடத்துகிற அனுபவங்களுக்குள்ள நான் போக விரும்புகிறேன். ரேண்டமாக சும்மா என் இஷ்டத்துக்கு நான் செய்கிற காரியம் இல்லை. வாட் எவர் ஐ லைக், வாட் எவர் ஐ ஃபீல், அதெல்லாம் செய்கிற பழக்கம்லாம் முடிஞ்சிருச்சு. நவ் டுடே God wants you to commit yourself to be totally led by the Holy Spirit.
என்னை டோட்டலா டேக் ஓவர் பண்ணுங்க ஆண்டவரே. என் ஸ்டெப்ஸ், என் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க டேக் ஓவர் பண்ணுங்க. Send me, send me, send me. இரண்டாவது, use me, but I'm ready to bow down like a servant. எனக்கு வெக்கம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நான் சர்வெண்ட். நான் சர்வெண்ட். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால எனக்கெல்லாம் கௌரவம் மரியாதைலாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். இயேசுவை பத்தி சொல்லணும், அதுதான் என் கோல். I don't care how much they make fun of me. I don't care. I'm a servant. I'm a servant of Jesus. இன்றைக்கு முழுசுமா இது எல்லாத்தையும் பலிபீடத்தில் வச்சிருங்க. வச்சுட்டு நொறுக்கி உடைச்சிட்டு, ஆண்டவரே என்னை உமக்காக யூஸ் பண்ணுங்க. நான் ஒரு பலனோடு உம்மை சந்திக்கணும். அந்த கோல்ட் that Jesus gives, that wisdom, என் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்ற ஜெபத்தோடு இன்னைக்கு ராத்திரி படுக்க போங்க. இன்னைக்கு நைட் தனியாக ஆவியானவர் உங்களை போய் எங்கேயாவது போய் ஜெபம் பண்ண சொன்னார்னா உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுங்க. லார்ட், என்ன ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா, பார்ட் டைம் மினிஸ்ட்ரியா, கேம்பஸ் மினிஸ்ட்ரியா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நடுவுலையா, என் ஃபேமிலிக்குள்ளேயா, நான் எங்கே போனோம், நீங்கள் என்னை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நான் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும். I must bring one person to Christ. Each one save one. நெக்ஸ்ட் இயர் ஏலகிரிக்கு ஆண்டு உன்னை கொண்டு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவே என்னை கொண்டு வந்துடணும். Bring them to the Lord. 1 year prayer, fasting, seeking the Lord's face. I want to earn souls. மற்ற எல்லா சம்பாத்தியமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த வருஷம் நீ வாங்கின மொபைல் ஃபோன் அடுத்த வருஷம் அவுடேட்டட். இந்த வருஷம் நீ போட்ட ட்ரெஸ் ட்ரெண்ட் அடுத்த வருஷம் அவுடேட்டட். எல்லாமே விலை எழுந்துட்டே இருக்கணும். ஆத்துமா மட்டும் விலை ஏற பெற்றது. அதை சம்பாதிக்கிற ஒரு பிள்ளையா நான் மாறணும். நான் சும்மா நானே என்ன ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இல்ல. I have to go out and preach the good news. Go to the highways, byways. உன் ஆண்டவர் சில பேர் நடத்துவார். போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாப்போ, அந்த பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஜோ பண்ணிட்டு வா, 2 பேரும் போய் பார்த்துட்டு வாப்போ. கர்த்தர் நடத்துவார். Lord, I'm going. I want to go. I want to go. I want to see who's there. சிலரை மீட் பண்ணி ஆண்டவரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ரோட்ல பிச்சைக்காரன் போய் சொல்லிட்டு வான்னு சொல்லுவார். Lord, I want to sit with that person and tell about Jesus. நான் சொல்ல விரும்புகிறேன். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன். I want to preach the gospel to the poor. I'm willing, Lord. யாரா இருந்தாலும் சரி, I want to go. இந்த 2 வார்த்தையோட நைட் ஃபுல்லா ஜெபம் பண்ணுங்க. I want to be sent. I'm willing to serve like a servant. ஒரு slave மாதிரி மாற விரும்புறேன். இந்த ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டவரே, fill me with your anointing. நான் இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும். அதுக்கு என்ன ரெடி பண்ணுங்க, என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆண்டவரே. என்ன அந்த அபிஷேகத்தை தந்து என்ன நிரப்புங்க. ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ற நேரத்திலே கர்த்தர் நிரப்புவார். It can happen in your room. It can happen on your bed. It can happen among friends. We never know. But don't miss this moment. It's a powerful word that has come towards you today. Very powerful word, I know. It will transform your life. May the Lord continue to speak to us. Let's pray. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி. We want to be fruitful for you. அதுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கீங்க. அந்த கோல்ட் எங்களுக்கு தாங்க, அந்த ஞானத்தை தாங்க. He who earns souls is wise. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன். அந்த precious and gold wisdom தாங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துற ஒரு தாகத்தை எங்களுக்கு தாங்க. We want that gold today. வெறுங்கையா உம்மை சந்திக்க கூடாது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்களை பயன்படுத்தும். எங்களை சந்தியும், எங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு சோல் வின்னரா மாத்துங்க. உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God be with you.